குட்டிமணியினுடைய போட்டோகிராஃபி திறமையை பார்த்து நீங்க வியந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். குட்டிமணியினுடைய வீடியோகிராஃபி திறமையை நீங்க பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா? என்ன போட்டலாமா? இந்த வீடியோவில் வரும் அனைத்தும் உலலாய்க்கே. முடிஞ்சா சரிங்க, முடியலாம் விட்டுருங்க. சலகுடிஸ் டார்லிங்ஸ் அண்ட் ஸ்வீட் ஆர்ட்ஸ், வணக்கம், வெல்கம் டு பிரதீப் டாக்ஸ். நான் பிரதீப். நம்ம அசிஸ்டன்ட் குட்டிமணி என்ன எப்படிலாம் டார்ச்சர் பண்றாருன்றத சில பல வீடியோக்குள்ள நீங்க பார்த்துருப்பீங்க. அண்ட் இது நம்மளோட ரியாக்ஷன் வீடியோ சீரீஸ். எஸ், ஒரு 4 வீடியோ ரியாக்ட் பண்ணிட்டு போயிடலான்னு பார்த்தா பூரா போயில வீடியோஸ் அனுப்பிச்சிட்டே இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 100 வீடியோஸ் மேலே என்னோட இன்பாக்ஸ்குள்ள இருக்கு. இன்ஸ்டாகிராமுக்குலாம் முதல்லாம் தூக்கமே வர மாட்டேது அப்படின்னு சொல்லி ஸ்க்ரோல் பண்ணிருவேன். இப்போலாம் போனால் ஐயோ வீடியோ வருது ரியாக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்வேகம் வருது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் லவ். புதுசாக நம்ம சேனலுக்கு வந்திருக்கிற செல்லக்குட்டிகள் எல்லாருக்கும் மீண்டும் ஒருக்கா வணக்கத்தை சொல்லிட்டு வித்வுட் ஃபர்தர் டிலே லெட்ஸ் ஸ்டார்ட் தி வீடியோ. Pradeep Talks. Pradeep Talks with RJ Pradeep. Hot power pump. என்னடா உண்மைலாம் கொடுக்குறாரு குட்டிமணியே. டேய், வடக்குல படுறா பான் கடை வச்சுருக்கிற ஐயா கூட கை ஃபுல்லாக மோதிரம் போட்டிருக்காரு. பேசாம வடக்குல போய் நம்ம பான் கடை போட்டு படிச்சுக்கலாமாடா குட்டிமணி. இது ஏதோ பண்ணிட்டு இருக்காரு. என்னடா இது, இந்த தங்கச்சரிகை மாதிரிலாம் இருக்கு. இருக்கிற எல்லா ஐட்டத்துல இருந்தும் இறக்கி விட்டுக்கிறாரு. பேரே கொஞ்சம் கோக்குமாக இருக்குது. ஒருவேளை நம்ம ஊர்ல இந்த சிட்டுக்குருவி இலக்கியம் சொல்லுவாங்களே அந்த மாதிரி இது வடக்குல பயன்படுத்திட்டு இருக்காங்களா? இதுதான் மூல மந்திரம் போல இருக்கு. எல்லாத்தையும் உடைக்கிறாரு, நசுக்கிறாரு. ரியாக்ஷன் வேற ஒரு மார்க்கமா இருக்குது. என்னடா இது, நகை கடையில் இருக்கிற டப்பாலாம் எடுக்கிறாரு. இதெல்லாம் என்ன ஐட்டம்னே தெரியலையே. இதெல்லாம் போட்டு என்ன பண்றாரு? ஓ, அதுக்கு மேலேயும் ஒரு ஐட்டம் உள்ள வச்சிருக்காரு. எத்தனை ஐட்டங்கள்ரா ஒரு பீடால. இதெல்லாம் உள்ள போட்டு லாபகமா அதை மடிச்சு, ஐயோ ரியாக்ஷன் வேற ஒரு மாதிரி குச்சமா இருக்கு. அதை சாப்பிட்டு அப்படி ஒரு பாதாம் பால் எடுத்து குடிக்கிறாரு. கல்பஸ்தி குச்சி உடைக்கிறாரு. இவ்வளவு பண்ணது குச்சி உடைக்கத்தானா? குச்சி உடைக்க எதுக்குடா குதிரைப்பாடு. வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணுகிறாரு. பிரெட் எல்லாம் இது சாண்ட்விச் செய்ய போறாருன்னு நினைக்கிறேன். ஓனான் எடுத்து பொறிச்சுனுங்கிறாரு. வேலி நிற்கிற ஓனான் எடுத்து வேட்டியில விடக்கூடாதுன்னு வைங்க. இது என்ன வானல்லே விட்டுருக்காங்க. ஒரு வெஜிடபிள் கட் பண்ணதை பார்த்து ஒரு அம்பியா இருப்பாருன்னு நினைச்சேன். ஓனான வறுத்து வச்சு அவர் அண்ணியன்னு ப்ரூவ் பண்றாரு. ரொம்ப பசியில இருக்கிறாரு போல. ப்ளூ கலர்ல தோசை ஊத்திட்டு இருக்காங்க. ப்ளூ கலர் பிரியாணி செஞ்சாங்களே, அதை தொடர்ந்து ப்ளூ கலர் தோசைக்கு இறங்கிட்டாங்களா? அதுக்கு மேல சட்னி எல்லாம் போடுறாங்க. வெங்காயம், தக்காளி. எது பண்றீங்களோ இல்லையோடா, எல்லாத்து மேல இந்த சீஸை நல்லா தடவி விட்டுறீங்க. என்னடா தோசை மேல சாஸ் எல்லாம் ஊத்துறீங்க? மைனஸ் வேறையா? அனிமல் அபியூஸ் கேள்விப்பட்டிருக்கேன். இது என்னடா தோசை அபியூஸா இருக்கு? இதுக்கு மேலேயும் டாப்பிங் காண போட்டு கிண்டுறாங்க. என்ன ஐட்டம்னே தெரியலையே. இதுக்கு என்ன பேரு? ப்ளூ கலர் தோசையா இல்ல தோசை பீஸாவா? என்னவா இருக்கும்? ஸ்டார் ஷேப்ல வச்சு இதுல 3 சட்னி வச்சு கொடுக்குறாங்களா? சூப்பர்ரா. ட்ரெண்டிங் பப்ஸா? ஹாய், வெஜிடபிள் பப்ஸ் மாதிரி என்ன இருக்கு? என்னடா பப்ஸுக்குள்ள பொழந்து விட்டு அதுல சில்லி சாஸ் ஊத்தினுங்கிறாரு. தக்காளி சாஸ் வேற, ஸ்பெல்லிங் மிஸ்டேக். தக்காளி சாஸ் வேற, ஆனியனு, மிச்சரு. டேய் குட்டிமணி, இது லேப் போலடா. நம்ம இது கிச்சன் நினைச்சிட்டு இருக்கோம். ஒரு ஆராய்ச்சி பண்ணுகிறாரு. இரு, ஆராய்ச்சி முடியல நமக்கு ஒரு சூப்பரான ப்ராடக்ட் கிடைக்கும். இந்த சாஸ் போட்டுக்கிறாரு. இருக்கிற எல்லா சாஸையும் ஊத்துவாரு போல இருக்கு. இது என்ன குழம்பு? ஏ மேன், குட்டி பையன் கரெக்டா கரண்ட் கம்பத்தை குறி வச்சு அடிக்கிற மாதிரி அடிச்சுன்னுக்கிறாரு. இதெல்லாம் போட்டு இது பத்தாதுன்னு இதுக்கு மேல கொத்தமல்லி, கோசு. ஆரோக்கியம் ரொம்ப முக்கியன்றாரு போல இருக்கேன். இதுக்கு என்னடா பேர் வச்சிருக்கீங்க? என்னடா இப்படி வியாபாரம் பண்றீங்க? தோசை மேல ரசகுல்லாவா? ஏய், என்னடா வர வர உங்க கிரியேட்டிவிட்டிக்கு அளவில்லாம போயிட்டு இருக்கு. மேல போட்டு ஸ்மாஷ் பண்ணுகிறாங்க. பொடி தோசை, முட்டை தோசை, கறி தோசை கூட கேள்விப்பட்டிருக்கேன்டா. இது என்னடா ரசகுல்ல தோசை? அதுக்கு மேல ஆர்ட் வேற. பள்ளி மிட்டாயெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க.
தோசைக்கு உண்டான மரியாதையே போச்சுடா அவங்களால. இல்ல ஏழை இப்படி பண்றியா? கிறுக்கு மெண்டல் பயிலுலா. என்ன மேகி குக்கிங்கா? ஆரம்பம்லாம் நல்லா தான் இருக்கு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்கன்னு பார்ப்போம். ராஸ்பெரி ஃபிளேவர் ஐஸ்கிரீம். குச்சி ஐஸு சாப்பிட வேண்டிய ஐட்டத்தை ஏன்டா சாப்பாடு கூடயே போட்டு சாப்பிடுறீங்க? ஐயோ, கடைசியா பாத்தீங்களா கோன்ல வச்சு கொடுக்குறாங்க. ஐஸா சாப்பிட வேண்டியதை வறுத்து சாப்பிடுறாங்க. தட்டுல வச்சு சாப்பிட வேண்டியதை கோன்ல வச்சு சாப்பிடுறாங்க. இவங்களுக்கு ஏதாவது ஆச்சா இல்ல நமக்கு ஏதாவது ஆச்சா? அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா இல்ல நமக்கு ஏதாவது பிரச்சனையா? ஒண்ணும் புரியலையடா. ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா. சுத்தமான குருடாயில சமைக்கிறாங்க போல இருக்கு. பேபி சமோசா கேள்விப்பட்டிருக்கேன்டா. இது என்னடா ஜெயிண்ட் சமோசாவா இருக்குது? இன்னும் எண்ணெயை ஊத்துறாங்க. பாவீங்களா, அபிஷேகம்லாம் பண்றாங்க. ஐயோ ஆண்டவா, இந்த குட்டி மணிக்கு நல்ல புத்தியை கொடு ஆண்டவா. ஒருக்கித்தனம் பண்ணிட்டு இருக்கான் ஆண்டவா. அபிஷேகம் முடிஞ்சிருச்சு. சமோசாவை தூக்கிறாங்க. இந்த ஃபேமிலி தோசை மாதிரி இது ஒரு ஃபேமிலி சமோசாவா இருக்குமோ? ஐயா ஐயா பார்த்து, பேலன்ஸ் மிஸ் ஆகுது. போற போக பார்த்தா புல்டோசரை வச்சு சமோசாவை லிஃப்ட் பண்ணுவாங்க போல இருக்குது. சமோசா செய்வாங்கன்னு பார்த்தா சயின்ஸ் எக்ஸிபிஷனுக்கு எரிமலை செய்யற மாதிரி செஞ்சுட்டு இருக்காங்க. வெங்காயம் தக்காளி போட்டு முன்னாடி எல்லாம் வதக்குனா ஒரே இன்பமா இருக்கும், என்ன செய்ய போறாங்களோன்னு. ஆனா இப்போ ஐயோ என்ன செய்ய போறாங்களோன்னு இந்த பாருங்க பேசிட்டே இருக்கும் போது இளநீ தண்ணி எடுத்து வந்து ஊத்துறாங்க. மேகி ஹெல்த்தி இல்லைன்னு நீங்க தானடா சொல்றீங்க, எப்படி ஹெல்த்தி ஆகணும் பாருன்னு சொல்லி லூசி படத்துல மூளையை 100% யூஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி எள்ளி தண்ணி இதுல ஊத்தி இதை ஹெல்த்தியான ஃபுட்டா மாத்திட்டாரு. உண்மையில இப்படி சாப்பிட்டா ஹெல்த்தியா? என்னடா அது புது ட்ரெண்டா இருக்கு. வடக்கு ஆம்லேட்டா? வடக்குனாலே ஏதாவது ஒரு வித்தியாசம் இருக்கும், வெயிட் பண்ணுங்க. மிரண்டாவா? வானிலை எண்ணெய் தாண்டா ஊத்துறோம் பாய். மிளகாத்தூள் மஞ்சத்தூள் பெப்பர் தூள் போடுன்னு பார்த்தா நீ என்ன கிரீம் பிஸ்கட்டை தூள் பண்ணி போட்டுக்கிற? மேன், வாட் இஸ் திஸ் ரா? பிரெட் ஆம்லெட். டோன்ட் டெல் மீ. எங்கே செல்லும் இந்த பாதை யாரோ யாரோ அறிவார். இலை போட்டு திருப்புறாரு. என்ன கன்றாவிடா இது? டாப்பிங்ல பிஸ்கெட். சில ஐட்டங்கள்லாம் சாப்பிட்டு பார்த்தா தான் வாமிட்டு வரும். இந்த ஐட்டத்தை வேடிக்கை பார்த்தாலே வாமிட்டு வருது. ஐயோ தக்காளி, இதுக்கு மேல சாஸ் வேற. மனுஷன் வாழறதுக்கு சோறு கண்டுபிடிச்சு சாப்பிட்ட காலம் மாதிரி சாவறதுக்கு சோறு கண்டுபிடிச்சு சாப்பிட்டுக்கிறானா? இதெல்லாம் எப்படா சாப்பிடுறீங்க? மீந்து போன மிரண்டாவை அதிலே வச்சிருக்காரு. என்ன பிரதீப் ப்ரோ, முடிஞ்சா இப்ப என்ன பண்ண போறோம்னு கண்டுபிடிங்க பாப்போம். என்னடா பிரதீப் கொந்த சோதனை? மிளகா பழத்தோட காம்பெல்லாம் பிச்சு போடுறாரு. ஆமா குட்டிமணி, யார் இவரு? அட, நம்ம அல்வா ஐயாவா? ஐயோ, இவர் எது கிடைச்சாலும் அல்வா பண்ணுவாரேடா. அதேதான். டோன்ட் டெல் மீ. அதே ப்ரொசீஜர், அதே செட்டப், ஐட்டம் மட்டும் வேற. மிளகா வச்சு அல்வா பண்றாரா? ஐயோ, ஏண்டா? ஏன் பார்க்க பலபலன் தான் இருக்கு, இதோட சுவை எப்படி இருக்கும்? இருங்க, அவரே சாப்பிடுறாரு. ஐயோ, சம்திங் இஸ் ஹேப்பனிங். ஏதாவது கேமரா மேன் காப்பாத்துக்கணும் ஐயா. நல்லா இல்ல. ஓகேங்க ஐயா, நல்ல வேலை ரிசல்ட்டையும் நீங்களே சொல்லிட்டீங்க. காஜு கட்லி எடுத்து காஜு கட்லி பஜ்ஜியா வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? என் வாழ்க்கையில் இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கும், எனக்கே தெரியல. சுட சுட இட்லி சாம்பார், பக்கத்துல கொஞ்சம் தக்காளி சட்னி, எப்படி இருக்கு? ஏய், என்னடா சாக்லேட் தூவி இருக்கிறானுங்க? அது என்ன சாக்லேட் சட்னியா? பக்கத்துல சாக்லேட் பொடியா? ஏண்டா? ஏய், இது குட்டிமணி, சின்ன வயசுல நான் இது விளையாடி இருக்கேன்டா. இதை பிடிச்சி அழுத்தினா அந்த பால்ரஸ் போய் அந்த நம்பர்ல நிற்கும். நீங்க விளையாடி இருக்கீங்களா? குட் ஓல்டன் மெமரிஸ். மேஜிக் ஸ்கேல். மேக்ஸ் பீரியட்ல மிஸ் கிட்ட பனிஷ்மெண்ட் வாங்கிட்டு நானும் பக்கத்துல இருக்கிற பண்ணி இப்படி அடிச்சு விளையாடிக்கும். மம்மி டாடி பாக்கடா, இந்த பக்கம் மம்மி, அந்த பக்கம் டாடி, ஒரு பாசக்கார பாக்கடா. இது கோலி குண்டு. ஏரியாவில் எவ்வளோ சண்டை இந்த குண்டுனால நடந்திருக்கு தெரியுமா?
டேய் 3 ரூபா கொடுத்து இந்த பல்ல வாங்கி மாட்டிக்கிட்டு கரண்ட் போனவொடனே பேன் எல்லாரையும் பைக் காமிச்சிருந்தோம்டா குட்டிமணி. இது பேர் இப்போ வரைக்கும் என்னன்னே தெரியாது. இட்ஸ் ரேடியம் பால். எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தூக்கி போட்டு விளையாடிட்டு இருப்போம். சோஷியல் பீரியட்ல இதுதான் வச்சு திருப்பி விளையாடிட்டு இருப்போம். இந்த பாக்ஸ் மூடிலாம் கூட இருக்கும். பூஸ்டுக்கு ஃபர்ஸ்ட் இதான் ஃப்ரீயாக கொடுத்தாங்க. வாட்டர் கேம் மேன். ஸ்லாம்புக்கு கடைசி வரைக்கும் எல்லாருமே கான்டாக்ட்ல இருப்போம், மாறி மாறி எழுதிக்கணும். நீங்க இதெல்லாம் விளையாடி இருக்கீங்களா? That's it for the day. Coming to the conclusion, கடை சாத்திரம் நல்லா கட்டுறோம். நீங்களும் சில பல வீடியோக்கள் பார்த்து இதுக்கு நான் ரியாக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உடனே இந்த இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு உங்களோட வீடியோஸை எனக்கு சென்ட் பண்ணலாம். அண்ட் இது மட்டும் இல்லாமல் வேறு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்து நம்ம ரியாக்ட் பண்ணலான்றதை நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அடுத்து நான் உங்ககிட்ட ஒன்று கேட்க போகிறேன். நான் என்ன கால் பண்ணணும் மோதிரம் வாங்கி கொடுங்க நான் கேட்க போகிறேன். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் நம்ம சேனல் பற்றி சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். டாடா பாய், டேக் கேர், ஹேவ் ஃபன் கைஸ்.